நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து கடவுள் சில காரியத்தை மறைத்து வைக்கிறாராம். நம்ம நல்லதுக்காக சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மரணம், நம்ம எப்ப மறிக்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் யாருக்குமே வெளிப்படுத்துறதுல சொல்றதும் கிடையாது. ஏன்னா நம்ம யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், மனுஷனுடைய இறப்பு நாள் தெரிஞ்சுன்னா அவன் வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்ட்டு. 10 நாளுக்கு அப்புறம் நான் மறிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 10 நாள் வாழ்க்கையுமே ஒரு மனிதனுக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு பீதியிலேயே என்ன செஞ்சிருவான், 10 நாளையும் கடத்திடுவான். ஐயோ நம்ம சாக போறோமே அப்படின்ட்டு. அதனாலதான் கடவுள் சில விஷயங்களை அவர் மறைத்து வைக்கிறார். அது நம்முடைய நன்மைக்காக வைக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்குது. சில விஷயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில மறைத்து வைக்கிறார். நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தேவன் அதை மறைச்சு வைக்கிறார். சிலருக்கு அது சர்ப்ரைஸா ஆசீர்வாதமா இருக்கும். சில நேரங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரகமா போயிடும். அதே சமயத்துல ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, சில விஷயங்களை அறிவார்ந்து தேடுகிறார்கள். அப்படி தேடும் போதுதான் அவர்களுக்கும் மதிப்பு அப்படின்னு சொல்லுது. இப்ப சாலமோன் ஞானி, அவர் அரசராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்டப்ப ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், என் ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஏன்னா ஒரு அரசனுக்கு ஞானம் முக்கியம். அப்படி ஞானம் இல்லைன்னா அவன் அரசனாக இருந்தும் வேஸ்ட். சோ இதை புரிந்து கொண்ட அந்த அரசனாக போகிற சாலமோன் என்ன செய்யறாரு, தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறார். ஒரு 2 பேருக்கு குழந்தை பிறக்குது. சோ என்ன செஞ்சுட்டாங்க, ஒருத்தி பிறண்டு ராத்திரி படுக்கும்போது தன் குழந்தை மேல பிறண்டு படுத்து அந்த குழந்தை செத்து போச்சு. மறாவது நாள் அந்த செத்து போன குழந்தையுடைய தாய் என்ன செஞ்சா, பக்கத்துல தன் சகோதரியுடைய குழந்தை உயிரோடு இருக்குது. என்ன செஞ்சிட்டானா, அந்த குழந்தையை எடுத்து அவகிட்ட கடத்திக்கிட்டு உயிரோடு இருக்கிற குழந்தையை தூக்கி இவ எடுத்துக்கிட்டா. காலையில எழுந்திருச்சு பார்க்கிறா, பக்கத்துல தான் குழந்தை செத்து போயிருக்குது. ஐயோன்னு பதறி அடிச்சு கொஞ்சம் அந்த முகத்தை உற்று பார்க்கும்போது, ஏன்னா எந்த தாய்க்கும் என்னதான் பொதுவா பார்க்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தை வித்தியாசம் தெரியாமல் இருந்தாலும் கூட ஒரு தாய்க்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். எந்திரிச்சு பார்த்தது தான் குழந்தை இல்ல, தன் சகோதரியுடைய குழந்தைன்னு கண்டுபிடிச்ச அவ போய் கேட்கிறா, அவ இல்லைன்னு மறுக்கிறா. உடனே இது ராஜாட்ட போகுது. சோ ஞானமுள்ள அந்த அரசன் எப்படி பதில் சொல்றான், அந்த கதை நம்ம வாசிச்சிருப்போம். அந்த உயிருள்ள குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துருங்கப்பா, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க சொன்ன உடனே அந்த உண்மையான தாய், உயிருள்ள குழந்தையினுடைய அந்த தாய் என்ன செய்யறா, அந்த பெத்த வயிறு அங்க கஷ்டப்பட்டு பரவாயில்ல என் குழந்தைய அவளுக்கே கூட கொடுத்துருங்க, அவன் உயிரோடு இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு அந்த உண்மையான தாய் சொல்லிட்டாங்க. இவ தாய் என்ன செய்யறா, இன்னொருத்தி என்ன செய்யறா, பரவாயில்ல 2ஆ போட்டுருங்க, என் குழந்தை செத்து போச்சுல, அவ குழந்தை இங்க ஆகட்டும், அந்த மாதிரி எண்ணத்துல 2ஆ போட்டு எனக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுத்துருங்க அப்படின்னு அவ அவசரப்பட்டு வாயில சொல்லவும் கரெக்டா மன்னன் அந்த வார்த்தையை பிடித்து உரியவர்கிட்ட அந்த குழந்தையை சேர்க்கிற விஷயத்த பாக்குறோம். அது ராஜாக்களுடைய மேன்மை. பாவம் செஞ்சவனுக்கு பாவத்தை மூடணும், அதுதான் கடவுளுக்கு மேன்மை. ராஜாக்கள் பாவத்தை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து மத்தவனை குற்றப்படுத்திட்டு இருப்பான், அது அவனுடைய இழிவான காரியம் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் குறிப்பிடல. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய வார்த்தையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு 2, 3 மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிங்க. முடிஞ்சா இப்படி நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க.